சின்ன வயசுல இருந்தே சூப்பர் ஸ்டார் ஆரியன் கண்ணனோட ஃபேனா இருக்க ஹீரோ அவரை பார்த்து வளர்ந்து அவராவே வாழ்ந்து அவரையே தன்னோட கடவுளா நினைப்பார். அவரோட டைலாக் பேசி நடிச்சு காம்படிஷன்ல ஜெயிச்சு டிராஃபி அடிச்சு ஆரியன் பிறந்த நாள் அன்னைக்கு அந்த டிராஃபியை காமிச்சு அவரை கட்டி பிடிச்சு போட்டோ எடுக்கணுங்கிற ஆசையில டெல்லியில இருந்து மும்பைக்கு போவார். ஆனா இவ்வளவு தூரம் வந்து அவரை பக்கத்துல பார்க்க முடியாம போக இதனால ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண அப்போ ஒரு நடிகர் ஆரியனை இன்சல்ட் பண்ண உடனே இவருக்கு கோவம் வந்து அந்த நடிகரை அடிச்சு மன்னிப்பு கேட்க வச்சு அதை வீடியோ எடுத்து நெட்ல போடுறாரு. அதோட விடாம இவர் அடிச்ச வீடியோவை ஆரியனுக்கு அனுப்பி வச்சு என் தலைவனுக்கு என் பிறந்த நாள் பரிசுன்னு மெசேஜ் அனுப்புறாரு. அந்த வீடியோவை பார்த்த ஆரியன் எங்க தன்னோட பேர் கெட்டு போயிருமோன்னு பயந்து போலீஸ் அனுப்பி ஹீரோ அரெஸ்ட் பண்ண வைக்க அவங்க 2 நாள் உள்ள வச்சு பயங்கரமா அடிக்க அப்ப ஆரியன் வந்து ஹீரோவை பார்க்க இவரை பார்த்த சந்தோஷத்துல உங்களுக்காக அடிக்கிறது என்ன, தேவைப்பட்டா கொலையே பண்ணுவேன், ஏன்னா நான் உங்க உண்மையான ஃபேன், எனக்காக ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு கேட்பாரு. அதுக்கு அவரு கொலை பண்றவன் என் ஃபேனா இருக்க முடியாது, உனக்காக 5 செகண்ட் கூட தர முடியாதுன்னு அவமானப்படுத்துவாரு. அதோட அரெஸ்ட் பண்ண சொன்னதே இவரு தாங்கிற உண்மையை சொல்லுவாரு. அதான் ஒரு நடிகனுக்காக 25 வருஷம் பைத்தியமா அலைஞ்சு தன்னோட அடையாளத்தை இழந்திருக்கோன்னு ஹீரோக்கு புரிஞ்சு வீட்டுக்கு போனது அவர் போட்டோ எல்லாம் எரிச்சிருவாரு. அதோட ஒரு வாரத்துல ஆரியன் லண்டனுக்கு போறாருன்னு தெரிஞ்சு நல்லா போயிட்டு இருந்த தன்னோட கடையை வித்து அந்த பணத்தை வச்சு இவரு லண்டனுக்கு போய் அங்க வாலண்டியரா வம்பளுக்கு இன்டீசென்ட்டா நடந்துக்க தடுக்க வந்தவங்களை அடிக்க இவர் ஆரியன் மாதிரியே இருக்கனால பாக்குறவங்களா இவர் அவருன்னு நினைக்க இது பெரிய இஷ்யூ ஆகி ஆரியன் பேரு டேமேஜ் ஆகி அந்த நாட்டு போலீஸ் ஆரியன் மேல கேஸ போட்டு ஒரு நாள் ரிமைண்ட் பண்றாங்க. ரிலீஸ் ஆனதும் ஹீரோ அவருக்கு கால் பண்ணி நீ எனக்கு பண்ண அநியாயத்தை உலகத்துக்கு சொல்லு, அப்படியே எனக்கு ஒரு சாரி சொல்லு, அதை விட்டுட்டு உன் ஸ்டார் பவரை காட்ட நினைச்சா என் ஃபேன் பவரை காட்டுவேன், உன் கரியரையே க்ளோஸ் பண்ணிருவேன்னு மிரட்டுவார். ஆனா ஆரியன் அதை பெருசா எடுத்துக்காம உன்னால முடிஞ்சதை பாத்துக்கன்னு சொல்ல உடனே ஹீரோ அவர் மாதிரியே ஹேர் ஸ்டைலையும் காஸ்டியூமையும் மாத்திக்கிட்டு அவர் அட்டன் பண்ண அதே ஃபங்க்ஷனுக்கு போய் ஒரு பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணி அடுத்த செகண்டே எஸ்கேப் ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஆரியன் அங்க வர எல்லாரும் அவரை தப்பா நினைச்சு அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்ப ரொம்ப அவமானமாகுது. பேர் கெட்டு போனதுல புக்கா இருந்த ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் ஆகுது. இதனால அப்செட் ஆன ஆரியன் ஹீரோவை துரத்திட்டு போக அவர் தப்பிச்சு போக ஒரு பக்கம் ஃபேன்ஸுங்க ஆரியனோட கட் அவுட்டை எரிக்க முட்டை அடிக்க இன்னொரு பக்கம் ஹீரோ ஆரியன் மாதிரி அவர் வீட்டுக்கு போய் போட்டோஸையும் அவார்ட்ஸையும் உடைக்க அந்த இடத்துல இவரோட டிராஃபியை வைக்க இது ஆரியனுக்கு தெரிஞ்சு நேரா ஹீரோ வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட நடந்தது சொல்றாரு. அப்படியே ஹீரோ இருக்க இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அவரை பிடிக்க ஓட இவர் தப்பிச்சு ஓட லாங் சேசிங்க்கு அப்புறம் ஒரு பில்டிங்ல வச்சு ஹீரோவை பயங்கரமா அடிச்சு நான் அப்பா சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன், ஒரு ஃபேனா இல்லாம உன் அப்பா அம்மாவுக்கு நல்ல பையனாயிரு, நீயும் வாழ என்னையும் வாழ விடு, நானும் ஒன்ன மாதிரியே மனுஷன் தான், என்ன அடிச்சாலும் ரத்தம் தான் வரும், நான் அழுதாலும் கண்ணீர் தான் வரும், நான் என்ன கடவுளா எல்லா ஃபேன்ஸுங்களையும் தெரிஞ்சு வச்சுக்க, என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கன்னு எவ்வளவோ சொல்லுவார். ஆனா ஹீரோ அதை ஏத்துக்காம ஒன்ன உருவாக்குனவன் நான், உனக்காக 25 வருஷம் பைத்தியமா சுத்தின எனக்காக ஒரு 5 நிமிஷத்தை கூட நீ ஒதுக்கல, இப்ப கூட உன்னால ஒரு சாரி சொல்ல முடியல, நானே உன்னை மறந்தாலும் இனி நீ என்ன மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மேல இருந்து குதிக்க இவர் ஓடி போய் பிடிக்க உன்னால எல்லாம் எங்களை புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கையை எடுத்து விட்டுட்டு கீழே விழுந்து இறந்துருவார். இது நடந்து 1 வருஷம் கழிச்சு ஆரியன் பிறந்த நாள் வர அவரை பார்க்க ஃபேன்ஸுங்க வர கூட்டத்துல ஹீரோ நிக்கிற மாதிரி ஆரியன் கண்ணுக்கு தெரியுது. சாகறதுக்கு முன்னாடி உன்னால என்ன மறக்க முடியாதுன்னு ஹீரோ சொன்னது ஞாபகத்துக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது. அங்கேயே பட முடியுது.